ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 2 சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது லீட் கோடில் ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம். வாங்க இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே நம்ஸ் அண்ட் டார்கெட் சொல்லி 2 இன்புட் தராங்க. அதில் நம்ஸில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டார்கெட் வருது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த நம்ஸ் அரேயில் எக்ஸாக்ட்லி 1 சொல்யூஷன் இருக்கும் அண்ட் அதை டூப்ளிகேட்ஸ் இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ரிசல்ட்டை அதாவது அந்த இண்டெக்ஸை எந்த ஆர்டரில் வேணாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 2, 7, 11, 15 இருக்கா, இதில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டார்கெட் 9 வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க இது எப்படி ப்ரூட் ஃபோர்ஸாக போடலாம் அண்ட் அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைனாக பார்ப்போம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸாக போட்டால் நம்மளுக்கு சொல்யூஷன் என்னமோ இப்படி தான் இருக்கும். இதில் அந்த அறையில் இருக்க எல்லா நம்பரையும் லூப் பண்ணுறோம், அதை மற்ற எல்லா நம்பரோட கம்பேர் பண்ணுறோம். அதில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டார்கெட் வருதோ அதோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். நம்மளுக்கு ரிசல்ட் இல்லைனா எம்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ரிசல்ட் கன்ஃபார்ம் இருக்கும், ஒரு சொல்யூஷன் கன்ஃபார்ம் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படியும் நம்மளுக்கு சப்மிட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் எடுத்துக்கிட்டோம். 2, 7, 11, 15 அண்ட் டார்கெட் 22. ஃபர்ஸ்ட் நம்ம 2 செக் பண்ணுறோம். 2 7 கம்பேர் பண்ணுறோம், ரிசல்ட் வந்துச்சா இல்லை. அப்புறம் 2 11 கம்பேர் பண்ணுறோம், ரிசல்ட் வந்துச்சா இல்லை. அப்புறம் 15 கம்பேர் பண்ணுறோம், ரிசல்ட் வரல. ஸோ 2 எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த நம்பருக்கு போகிறோம். 7 11 ஆட் பண்ணுறோம், ரிசல்ட் வரல. 7 15 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, which is 22. நம்ம அந்த 2 இண்டெக்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இதோட டைம் கம்ப்ளெக்சிட்டி big O of n square and space complexity big O of 1 because we didn't use any extra memory. வாங்க இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். நம்ம அந்த பழைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் 2 எடுத்துக்கலாம். இப்போ 2 எந்த நம்பர் ஆட் பண்ணால் 22 வரும்? 20 ஆட் பண்ணால் 22 வருமா? இப்போ இந்த அரேயில் 20 இருந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி செக் பண்ணலாம்? அந்த 20 எங்கேயாச்சும் சேவ் பண்ணணும்ல. ஸோ நம்ம அந்த 20 ஏதாச்சும் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணணும். எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது கான்ஸ்டன்ட் டைமாக இருக்கும், விச் இஸ் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணுன்னா அதை கான்ஸ்டன்ட் டைமில் செக் பண்ணணும். அந்த மாதிரி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது? ஆப்வியஸ்லி ஹேஷ் மேப் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த ஹேஷ் மேப்பில் இந்த 20 சப்போஸ் 20 நம்ம இந்த அரேயில் இருந்துடுச்சுன்னா இந்த 20 சேவ் பண்ணியிருந்தோன்னா நம்ம கரண்ட் இட்ரேஷனில் நம்ம ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஸோ இதுதான் இப்போ நம்ம ஐடியா. வாங்க இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட விசுவலைஸ் பண்ணி லைனாக பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் கோட் இப்படி இருந்துச்சுல, இந்த லைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி அதில் ஹேஷ் மேப்பை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ அதே எக்ஸாம்பிளை பார்ப்போம். 2, 7, 11, 15 டார்கெட் 22. இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹேஷ் மேப் இருக்குது. ஸோ நம்ம இட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கரண்ட்டாக 2 பார்ப்போம். இப்போ டார்கெட் 22 - 2 which is 20. 20 நம்ம ஹேஷ் மேப்பில் இருக்கா? இல்லை. ஸோ நம்ம அந்த கரண்ட் எலமெண்ட்டை அதோட இண்டெக்ஸோட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், which is 2 and 0. இப்போ அடுத்த நம்பருக்கு போவோம். 22 - 7, 15 அது நம்ம ஹேஷ் மேப்பில் இருக்கா? இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த 7ஐயும் அதோட இண்டெக்ஸையும் நம்ம ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எலமெண்ட் 11. 22 - 11 which is 11 ஹேஷ் மேப்பில் இருக்கா? இல்லை. ஸோ அந்த கரண்ட் எலமெண்ட்டை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸோட. அண்ட் ஃபைனலி we have 15. 22 - 15 7 அது நம்ம ஹேஷ் மேப்பில் இருக்கா சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம ஹேஷ் மேப்பில் அந்த நம்பர் இருக்குது. இப்போ நம்ம கரண்ட் இண்டெக்ஸ் which is 3 அண்ட் அந்த 7ஓட இண்டெக்ஸ் which is 1 இதை ரெண்டையும் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n because we are using only one loop. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் big O of n because we are using hash map. ஓகே, இதோட நம்ம ப்ராப்ளம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.